மா மழை பெஞ்சாலே போதும் யாராவது கதை வாசல்ல வந்து படுத்துக்கிறாங்க. படுத்ததும் இல்லாம சாக்கு வேற கேக்குறாங்க. என்ன பண்ணது இப்ப? சாக்கு தானே கேக்குறாங்க, எடுத்துன்னு போய் கூட. நீங்க போய் அவங்களை ஃபர்ஸ்ட் போக சொல்லுங்கம்மா. அதுக்கு நம்ம வாடகை கொடுக்குறோம். நமக்கெல்லாம் இருக்க இடம் இருக்கு, நம்மள சேஃபா உள்ள இருக்கோம். பாவம் தானே அவங்களுக்கு இல்ல தானே. ஒழுகுற வீட்டுல குளிர்ல நடுங்கிட்டு இருந்திருக்கியா? நான் இருந்திருக்கேன். என்னால அவங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சாக்கு தானே எடுத்துன்னு போய் கூட. சரிம்மா, நான் போய் ஷாக் எடுத்துன்னு வந்துடுறேன். அம்மா எக்ஸாம் பேப்பர்ல சைன் பண்ணுங்க. ஏன்பா எல்லாத்துலயும் மார்க் கம்மியா எடுத்திருக்க? ஏதாவது புரியலன்னா அம்மாட்ட கேட்கணும்ல. சரி, நான் பார்த்துட்டு சைன் பண்ணி வைக்கட்டுமா? சரி. ஏங்கா மார்க் கம்மியா எடுத்தா திட்ட மாட்டீங்களா? மார்க் கம்மியா எடுத்தா திட்டணுமா? ஒரு குழந்தையோட மார்க்குக்கும் அவனோட அறிவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. ஸ்கூலுக்கு போறது நாலேஜ் வளர்த்துக்கு தான். பெரிய பெரிய சாதிச்சவங்களாம் பாரு, அவங்களாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஒரு குழந்தைய ஒழுக்கமா வளர்க்கறது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. மித்ததெல்லாம் அவங்களே பாத்துப்பாங்க. எங்கப்பா போறீங்க? விளையாட போறோம். அதான் புயல் மழையிலே விட்டாங்கல்ல, அதான் நாங்க விளையாட போறோம். நேற்று சாயங்காலமே உங்க டியூஷன் மிஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கா, அடுத்த வாரம் எக்ஸாம் வருது இல்ல. 2 பேரும் கிளம்புங்க. நான் தான் சொல்ல மறந்துட்டேன். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு லீவுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க எங்களை இந்த காத்த மழையில் டியூஷன் அனுப்புறீங்க. உங்களுக்கே நியாயமா இருக்கா? இருந்தா வீட்டுக்கு, இல்லைன்னா புயலுக்கு. வாடா போலாம். அம்மா, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன், வீடு கிளம்பிடுமா? சரிப்பா, நான் வர கொஞ்சம் லேட்டாக இருக்கு. மும்பைல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வராங்க. நீ தம்பிக்கு 2 தோசை ஊத்தி கொடுத்துட்டு நீ சாப்பிட்டுட்டு அப்புறம் சிங்கிள் கொஞ்சம் ஜாமா இருக்கு, கொஞ்சம் கழுவி வச்சிருக்கியா? சரிம்மா. ஏங்கா ஆம்பளை பிள்ளைய வேலை வாங்குறீங்க? அது என்ன ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள? எல்லாம் பொண்ணுங்க வீட்டுல இருந்தாங்க, வீட்டு வேலை செஞ்சாங்க. இப்ப 2 பேரும் தானே வேலைக்கு போறாங்க. அப்ப 2 பேரும் தானே வேலை செய்யணும். இன்னும் வீட்டு வேலை பொம்பளையும் கையில தான் இருக்கு. இது இந்த ஜென்ரேஷன்லயே மாத்தணும். இல்லைன்னு வச்சுக்கோ, அடுத்த ஜென்ரேஷன்லயும் பொண்ணுங்க கஷ்டத்தான் பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் இப்படி பண்றது. உஷா, இந்த பானிபூரி இருக்கிறாங்களே, அவங்க பொண்ணுக்கு ஜிப்மர்ல இடம் கிடைச்சிருக்கான். அயன் பண்றாருல, சென்னை ஐஐடில சீட்டு கிடைச்சிருக்காண்டி. நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க படிக்க வேண்டிய காலத்துல படிக்கிறது விட்டுட்டு இப்ப கவலைப்பட்டு இருக்கீங்க. நானும் ஒரு இன்ஜினியர் பையன், டாக்டர் பையன், கால எடுத்து விட்டு போயிட்டு இருப்பேன்ல. போங்கம்மா நீங்க வேற. ஏய், இம்மா நான் என்ன பத்தி பேசிட்டு இருந்தேன், நில்றா. அக்கா 50 ரூபா தான் கொடுங்களேன், தம்பிக்கு ரொம்ப பசிக்குதுன்றான். அம்மா ஒன்னும் வேலை விட்டு வரல, வந்தோடனே கொடுத்துட்றேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ போய் முதல்ல உன் தம்பிக்கு வாங்கி கொடு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அம்மா, காசோட அருமை உங்களுக்கு எங்கேயாச்சும் தெரியுதா? யார் உதவின்னு வந்து கேட்டாலும் அள்ளி தரீங்க. இதே மாதிரி போயிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகுது? எப்பா, கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஊரே வெளிச்சமா இருக்கும். 2 ரூபா இல்லாம இருந்த வீட்டுல நீ இருந்திருக்கியா? உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ பசியோட இருந்திருக்கியா? இன்னொருத்தங்க போட்ட ட்ரெஸ்ஸை நீ போட்டிருக்கியா? இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். இன்னைக்கும் இந்த 2 ரூபா பார்க்கல அந்த பழைய நினைப்பு தான் எனக்கு வருது. ஏன் நிலைமையும் எனக்கு தெரியும், அந்த பொண்ணு இப்ப இருக்கிற நிலைமையும் எனக்கு தெரியும். எனக்கா காசோட அருமை தெரியாதுன்னு சொல்ற? சாரிம்மா, தெரியாம பேசிட்டேன். எவ்வளவு நேரம் தான் படிச்சுனே இருப்பேன்? எவ்வளவுதான் படிச்சாலும் உனக்கு கடை தான் வச்சு கொடுக்குறாங்க. போய் ஜாலியா விளையாடுவியா? ஆமால, எனக்கும் போர் அடிக்குது. ஏமா, சின்ன பிள்ளைக்கு இப்படியே சொல்லி தருவேன்? இந்த பாரு கௌஷிக்கு, படித்தாதான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க, புரியுதா? காசு பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். மரியாதை படித்தா மட்டும்தான் கிடைக்கும். படிப்பு இல்லைன்னா உப்புள்ள சாப்பாடு மாதிரி ஒன்றுமே இருக்காது. பார்க்குறல, அப்பாவும் அம்மாவும் நைட்டு 10 மணி வரைக்கும் கஷ்டப்படணும்ல, நீ அந்த மாதிரி கஷ்டப்பட போறியா? நீ படித்து பெரிய நிலைமைக்கு வரணும். அதுதான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கு ஆசை, புரியுதா? படி. 1/2 லிட்டர் மில்டன் ஃப்ளாஸ்க் எவ்வளோ வருது பாருங்க. இந்த டிஸ்கவுண்ட் போக 756 ரூபா வரும். இதே ஃப்ளாஸ்க் தான் எங்க ஊர்ல 400 ரூபாய்க்கு விற்கிது. அதானே பார்த்தேன். 400 ரூபாய்க்குலாம் சான்ஸ் இல்லை. கடைசி எப்போ உனக்கு? இப்போதான் 6 மாசத்துக்கு முன்னாடி உங்க கடையில ரொம்ப ரேட் அதிகமா சொல்றீங்க. இந்த கடை அட்ரஸ் தரீங்க, நாங்களும் அங்கேயே போய் வாங்கிக்கிறோம். நக்கல, நான் எங்க ஊர்ல போய் வாங்கிக்குவேன். யாரோ விளையாடுறாங்க, நம்ம மாட்டி முடிக்கணுமே. உனக்கு தெரியுது, வர்ற கஸ்டமருக்குலாம் தெரியலையே.